கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. ரிட்டர்ன் ஓ சுலமை, ரிட்டர்ன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். We may look upon you, we may see you high. உன்னை பார்க்கும்படி நீ திரும்பி வா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து ஓகவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து ஓகவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களோடு பேசுகிற தேவனே, இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறோம். அடியனை மறைத்துக் கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்ற வசனத்தை வைத்து 2 வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாரத்தில் 3வது பிரசங்கம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனா. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் முதலாவது அவர் எங்கே நம்மை அழைக்கிறார்? அறை வீடுகளுக்குள்ளே நீ வா. ஆனந்த சந்தோஷத்தால் நீ நிரப்பப்படும்படி அறை வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகிறார் என்று சொல்லி. இரண்டாவது, அவர் மந்தைக்கு வா என்று ஆண்டவர் அழைத்தார். நேசரின் மந்தைக்கு வா என்று ஆண்டவர் அழைத்தார். அங்கே நீ வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே உனக்கு ஆறுதல் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும், சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகும். நீ மந்தையின் காலடி தடத்தை தொடர்ந்து நேசரின் மந்தைக்கு நீ வா என்று ஆண்டவர் போன வாரம் பேசினார். அல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டவர் நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு சுலமித்தியாகிய நீங்கள், திருச்சபையாகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள், மனவாட்டியாகிய நீங்கள் எழும்பி வரும்போது அவர் எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்றால், அவர் விருந்து சாலைக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். He brought me to the banquet hall. அவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த விருந்து சாலைக்கு வருகிற நீ எப்படி இருக்கணும்? அதுதான் அவர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவர் நேச கொடி உங்கள் மேல் பறக்கும்படி செய்ய போகிறார். அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அவருடைய நேசத்தின் உச்சிதங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார், உதவி செய்ய போகிறார். என்றால் அவருடைய விருந்து சாலைக்கு போகிற, அவரிடத்திலே அன்பை அனுபவிக்கிற, நேசத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனுடைய பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கணும்? How should you be when you come to the party? நீ ஆண்டவருடைய அந்த விருந்து சாலைக்கு வரும்போது நீ எப்படி இருக்கணும்? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கணும். அவருடைய விருந்து சாலைக்கு போறவங்க அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு
ஏரியாக்கள்லயுமே திருமணத்துல ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா, ஒரு கலாச்சாரம். இப்ப நம்ம ஏரியாக்கள்ல எல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது சாதாரண நம்ம போட்டிருக்கிற இந்த உடைகளை உடுத்தி கொண்டு போகிறோம். ஊட்டியில சில மலைவாழின மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நீங்க போகணும்னா என்ன செய்யணும்னா, அவங்கள போல வெள்ளை வேஷ்டி மாதிரி இருக்கும், அதை தான் மேல அப்படி ஒரு மாதிரி சுத்தி இருப்பாங்க. அவங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? அந்த ஊட்டி அந்த கல்யாணம்லாம் டிவியில போட்டுருப்பாங்க. அப்ப அந்த திருமணத்துல எல்லாருமே வெள்ளை உடை உடுத்தி கொண்டு தான் போவோம், கலர் வஸ்திரம் உடுத்தி கொண்டு யாரும் அங்க போக மாட்டாங்க. அப்போ எந்த இடத்துல யாருடைய வீட்டுல யாருடைய கல்யாணத்துக்கு போறோமோ, அதே போல இப்போ ஒரு அரசியல்வாதி கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சிக்காரங்களா வருவாங்க. விஜயனுக்கு தெரியும், கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கரை வேட்டியை கட்டிக்கிட்டு அவங்க கட்சி கொடி மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த கலாச்சாரம், உடை, நடை, பாவனைகள், பேச்சு, வழக்கங்கள் எல்லாமே ஆளுக்கு ஆள் ஆமை மக்கள் கூட்டத்துக்கு கூட்டம் என்ன செய்து. இப்போ நாம ஆண்டவர் எங்கே கூட்டி கொண்டு போகிறார்? ராஜாவின் கல்யாண விருந்து, ராஜாவின் விருந்து சாலைக்கு அவர் கூட்டி கொண்டு போகிறார் இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம், I am the spring crocus, bloomings, flumings of the Sharon plain, rose of Sharon. நான் என்ன செய்வேன், சாரோனின் ரோஜா. சாரோன் என்பது ஒரு பிளைன்ஸ், அது என்னது, ஒரு சமதளமான இடம். இப்போ ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் சாரோனிலேயே ரோஜாவா இருக்கிறார், பூத்துக்கிட்டு இருக்கிறாரு, பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பமா இருக்கிறார். அப்ப அது என்ன, எதை குறிக்கிறது என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நாம் லீலி புஷ்பத்தை போலவும் சாரோனின் ரோஜாவை போலவும் மலர்ந்திருக்கிறவர்களா இருக்கும். நல்லது நடக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும் போது இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போதும் நம்முடைய முகம் மலர்ந்திருக்கு. எந்த நேரத்திலேயே நம்முடைய சுபாவத்தையும் சிந்தனையும் பேச்சையும் மாற்றிக்கொள்ளவே கூடாது. அதான் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன், பிளைன்ஸ்லயும் சமதள பூமியிலையும் நான் பூத்த ரோஜாவா தான் இருக்கிறேன். பாட்டு பாடுறோம்ல, சாரோன் சமவெளியில் பூத்த ரோஜாவே, சாரோன் சமவெளியில் பூத்த ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நடுவே மலர்ந்த லிலி மலரே, பள்ளத்தாக்கின் நடுவே மலர்ந்த லிலி மலரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப சாரோன் சமவெளியா இருந்தாலும், என் வாழ்க்கையில எல்லாம் சமமாய் போய் கொண்டிருந்தாலும், ஸ்மூத்தா போய் கொண்டிருந்தாலும் என் முகம் சுரித்த முகமாயிருக்கும். அல்லது என் வாழ்க்கையில ஒரு ஏற்றம், மலையை போன்ற ஒரு உயர்வு, சிகரத்தை போன்ற உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ப்ரமோஷன், ஒரு வளர்ச்சி, ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். இது ரெண்டுமே இல்லாம என் வாழ்க்கை கீழாக போய் கொண்டிருந்தாலும், தாழ்மைக்கு போய் கொண்டிருந்தாலும், இழப்புக்கு போய் கொண்டிருந்தாலும், நஷ்டத்துக்கு போய் கொண்டிருந்தாலும், தாழ்மைக்கு போய் கொண்டிருந்தாலும், ஏழ்மைக்கு போய் கொண்டிருந்தாலும் என் முகம் எப்படித்தான் இருக்கும்? சிரித்த முகமாகத்தான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற லில்லி ஆஃப் வேலிஸ் என்று இருக்கிறது. அந்த அந்த பள்ளத்தாக்குக்கு இன்னொரு அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறது, that grows in deep and difficult places அப்படின்னு ஆங்கிலத்தில் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. அது என்ன செய்யுமா? டீப் அண்ட் டிஃபிகல்ட் பிளேசஸ், அது ரொம்ப ஆழமான அல்லது கடினமான இடத்துல கூட என்ன செய்யுமா? வளரும் லில்லி. அதுதான் அங்க சொல்லி, நான் பள்ளத்தாக்கி லில்லி புஷ்பம்னா என்ன, ஆழமான கடினமான இடத்துல கூட நான் வளர்ந்து லில்லி புஷ்பத்தை போல மலருவேன். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை உடைச்சு ஜெபம் பண்ணி வெளியில வந்து அவர்கள் சிரித்த முகமாக வந்து காணப்படுவாங்க. சிலருக்கெல்லாம் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடைஞ்சு ஓரமா போய் உட்காந்துருவாங்க. நீ ராஜாவுடைய விருந்து சாலைக்கு போகணுமா? அவர் இருக்கிறது போல நீங்க இருக்கணும். அவர் சாரோனிலே ரோஜாவா இருக்கிறார்,
பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ, நஷ்டமோ லாபமோ, ஏற்றமோ இறக்கமோ, எந்த நிலைமையிலும் உங்கள் முகம் வாடாதபடி, உங்க முகம் வதங்காதபடி, உங்க முகத்தில் வெறுப்பு காணப்படாதபடி, உங்கள் முகத்திலே ஏமாற்றம் காணப்படாதபடி, உங்க முகத்தை ஒரு மலர்ந்த முகமாய் ஆண்டவருக்கு காட்ட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். அது உயர்விலும் தாழ்விலும் மலர்ந்த முகம், லைக் எ லில்லி அமாங். அடுத்த இன்னொரு வசனம் வாசிங்க, 2:2 வாசிங்க. உன்னத பாட்டு 2:2. சரி, முதல்ல சொல்லிட்டாரு, நான் எப்படி இருக்கிறனோ அப்படி நீ இருக்கணும் சொல்லு. நான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி. எந்த நேரத்திலையும் நான் மலர்ந்த முகத்தோடு தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னைக்காவது உங்களை பார்த்து முகத்தை காட்டி இருக்கிறாரா? அவர் துக்கமா இருந்திருக்கிறாரா? அவர் உங்களை பார்த்து முகத்தை சுருக்கி இருக்கிறாரா? ஒரு நாள் இல்லை. எல்லா நேரமும் அவர் மலர்ந்த முகத்தை நமக்கு காட்டு. அதனாலதான் நம்ம இன்னும் வாழ்ந்திருக்கோம். அதனால அவரை போல இரு அப்படிங்கிறார். இரண்டாவது சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முதல்ல என்ன போல இருன்னு சொல்றவர் இப்போ இன்னொன்றை போல் இருக்காதுன்னு சொல்றார். அது யாரை போல இருக்கக்கூடாதா? குமாரத்திகளை போல இருக்கக்கூடாது. குமாரத்திகளை போல. ஏன் குமாரத்திகளை போல இருக்க? குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்களா? முள்ளுகளை போல இருக்கிறாங்க. குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்க? முள்ளுகளை போல இருக்கு. முள்ளு என்ன செய்யும்? குத்தி வேதனைப்படுத்தும். அதை நீங்க ஆசையா கையில் எடுக்க முடியாது. முள்ளுள்ள இடத்துல நீங்கள் பிரியமாய் பக்கத்துல போக முடியாது. முள்ளு இருந்தாலே பக்கத்துல போக முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே முல்லை போன்ற சுபாவங்கள், முல்லை போன்ற குணநலன்கள், முல்லை போன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனாலே ஆண்டவரும் பக்கத்துல வர முடியல, அடுத்தவனும் பக்கத்துல வர முடியல. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் முல்லை போல இருக்கிறாங்க, குமாரத்திகள். உலகத்தில் இருக்க மக்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு லாபம் என்னது? கடினமாமே. வேதனைப்படுத்துகிறார், என்னை துன்பப்படுத்துகிறார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவையற்ற குணநலன்கள், விரும்பாத வேதனைப்படுத்துகிற சில குணநலன்கள் நம்மிடத்துல காணப்பட்டால், சுபாவங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் வேதனைப்படுவார். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், சங்கீதம் 139:24. வாசிங்க, சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி. அப்போ அவ்வளவு பெரிய பரிசுத்தவனாகிய தாவீது சொல்றான், அவருடைய ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவீது சொல்றான், என் வழியில ஏதாவது உம்மை வேதனைப்படுத்துகிற வழி இருக்கான்னு பாருங்க ஆண்டவரே. ஹலோ, எத்தனை வார்த்தை பேசணும்? எல்லா வார்த்தையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா அல்லது நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் வேதனைப்படுத்துதா? எத்தனை தாட்டு நம்ம மனசுல சிந்தனை வந்துட்டு போகுது. இதுல எத்தனை சிந்தனை ஆண்டவரை மகிமைப்படுத்து, எத்தனை ஆண்டவரை வேதனைப்படுத்துது? எவ்வளவு காரியத்தை இந்த உலகத்துல செய்யறோமே, நாம் செய்யற எத்தனை காரியம் ஆண்டவரை பிரியப்படுத்துது, சந்தோஷப்படுத்து, எத்தனை வேதனைப்படுத்துது? தாவீது சொல்றான், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று. நித்திய வழியில் என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நான் நடந்தேன்னா வேதனை உண்டாக்கிடுவேன், நீங்க நடத்துனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ வேதனை உண்டாக்குற, அப்போ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறது? அதை போல, அதாவது உலகமே முள்ளா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? லீலி புஷ்பத்தை போலதான் இருக்கும். உங்களை யாரும் வந்து தொட முடியும், உங்களை யாரும் வந்து பறிக்க முடியும், உங்களை யாரும் வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா முள்ளு உங்களிடத்தில் இல்லை, நீங்க லீலி புஷ்பத்தை போல இருக்கிறீங்க. அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேதனை உண்டாக்குற வழி என்ன? ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 32 வசனங்கள் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சாராம்சத்தை மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற சில காரியங்களை சொல்லியிருக்கோம். ஒண்ணு, தேவனை அறிந்திருந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தார்கள். இது ஆண்டவர் வேதனை. அவர்தான் கடவுள்னு தெரியும். அதுக்கு முன்னால எங்கெங்கே போனோம்? காட்டுக்கு, மலைக்கு, குன்றுக்கு, மலை, கடலுக்கு, எங்கெங்கே போனோம். நம்ம ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா இந்த மகாலய அமாவாசையில எங்க போயிட்டு இருப்போம்? ராமேஸ்வரத்துல போய் கடற்கரையில அக்னி தீர்த்தத்தில் நின்று போனோம். அப்படியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் போனோம். இப்போ உண்மையுள்ள தெய்வம் யார் என்பதை நாம் கண்டுகொண்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தெய்வம் என்று நாம் கண்டுகொண்டோம். அறியாதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை, அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அறிந்தவர்களை பத்தி தான் ஆண்டவர் அதிகமா வேதனைப்படுறாரு. அறிந்தவர்கள் என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கு. அவரை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்காம, ஆராதிக்க வேண்டிய நேரத்துல ஆராதிக்காம, அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை கொடுக்காம போகும்போது நம்ம ஆண்டவரை வேதனை முள்ள போல இருக்கு, முள்ள போல இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் சில கடினமான பிரசங்கத்தை பண்ணிட்டு வீட்டுல போய் வருத்தப்பட வேண்டியிருக்கு. போன வாரம் கொஞ்சம் கடினமா தான் சில காரியத்தை பேசுறேன். சில தவறாய் விளங்கி கொள்ளக்கூடாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். வீட்டுல போய் ஜெபம் பண்ணேன். ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் ஆவியானவர் வைராக்கியமா இருக்கும்போது சில வார்த்தைகள் அழுத்தமாக வரத்தான் செய்யும். நம்ம மாற்றிக்கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இல்லாத பட்சத்துல ஊழியக்காரங்க ஐயோ இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, இவங்க கோவப்பட்டிருப்பாங்களோ, இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருப்பாங்களோ, இவங்க சர்ச்சுக்கு வராம போயிடுவாங்களோன்னு நினைச்சா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தா வேதனை, ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கிறோம். அடுத்த வசனம் சொல்ல, அடுத்த 2-3 வசனங்களை சொல்லியிருக்கு. உயிருள்ள அழிவில்லாத தேவனுடைய சாயலை அழிவுள்ள மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாய் மாற்றினார். ஹலோ, ஏற்கனவே அப்படித்தான் நம்ம இருந்துட்டு வந்திருக்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய சாயல், அதை அழிவுள்ள சாயலா இதுவரைக்கும் வணங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவர்தான் அழிவில்லாத தேவன், உண்மையுள்ள தேவன், நித்திய தேவன் என்று அறிந்து கொண்ட பிறகும் அழிவுள்ள சாயலா இருக்கிற அந்த சொரூபங்கள் மேலையும் அந்த சிலை வழிபாட்டின் மேலையும் உங்களுக்கு என்ன வரக்கூடாது? நாட்டம். நான் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பேசல, சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பேசுறேன், விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கு நான் பேசுகிறேன். இனி சிலை வழிபாட்டின் மேல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நாட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல அழிவில்லாத தேவனுடைய ஒரு விக்கிரகத்தின் மேல உங்களுக்கு நாட்டம் போயிருச்சுன்னா, ஒரு விக்கிரகத்தை தெய்வம் என்ற ஒரு சிந்தனை உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, அதுவும் சாமி தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருதுன்னா, அழிவில்லாத தேவனுடைய சாயலை அழிவுள்ள மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாய்கள் மாற்ற உங்க மனசளவுல ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா அது ஆண்டவரை வேதனைப்படுத்துற ஒரு காரியம். அதுக்கு பிறகு சில வசனங்கள்ல செக்சுவல் சின்ஸ், wrong relationship with opposite sex, not opposite sex, அதுலயும் சொல்லுங்க ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், பாலுறவு சம்பந்தமான பாவத்தை குறித்து அங்கே சொல்லு. சோதம் குமார பாவம், ஆணோடு ஆண் செய்த பாவம். இன்னைக்கு இந்தியாவில் ஏற்கனவே அந்த ஒருபால் ஈர்ப்பு உடையவர்கள் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாங்கிற சொன்னாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அவங்க நாங்க திருமணம் பண்ணி கொள்ளணும், ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளணும், ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளணும், எங்களுக்கு சட்ட அந்தஸ்து கொடுங்கன்றாங்க. நாங்க அதை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணா அது கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளுதோ, அதே போல ஒரு ஆணும் திருமணம் பண்ணிக்கொண்டு பதிவு திருமணம் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளணும்னு கவர்மெண்ட் போய் டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ ஏதோ நம்ம பண்ண எல்லா ஜபத்தினால இப்போ கவர்மெண்ட் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இதனாலதான் இந்த சாபம் வருது. இதனாலதான் இந்த கொள்ளை நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி பாவங்கள். இப்போ இந்த மாதிரி பாவங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்குள்ள இருக்குது. கல்யாணம் ஆகாமலேயே குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கவங்க உண்டு. ஆணும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பெண்ணுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது சபைக்குள்ள வரக்கூடாது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, உலகத்தின் மக்கள் செய்தாலும் பாவம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ நேசருடைய விருந்து சாலைக்கு போற பிள்ளை, நீ ராஜாவுடைய விருந்து சாலைக்கு போய் அவருடைய
அன்பின் கொடியினால் நிரப்பப்பட போகிற பிள்ளை. உனக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா அது ஆண்டவரை வேதனைப்படுத்தணும் ஆண்டவர் சொல்றார். திருமண உறவுக்கு முரணான எந்த ஒரு விதமான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் தேவனை வேதனைக்கும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய லிஸ்டே கொண்டுட்டு வர்றாரு ஆண்டவர். கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதுல வேகமா வாசிக்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, பகை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறம் கூறுறது, அவதூறு பண்றது, தேவனை பகைக்கிறது, துராக்கிரதம் பண்றது, அகந்தை, வீம்பு, பொல்லாததை யோசிக்கிறது, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம போறது, உணர்வு இல்லை, எவ்வளவு பேசினாலும் உணர்வு இல்லை, உடன்படிக்கை மீறுறது, சுபாவ அன்பு கிடையாது, இணங்க மாட்டாங்க, இறக்கமே கிடையாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிறவர்கள் மேல பிரியப்படுகிறவர்களாகவும் இருக்கிறீங்க. எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இது எல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்துற காரியங்கள். அப்போ நீ முள்ளா இருந்துகிட்டு ராஜ அரண்மனையில வந்து உட்கார முடியாது, விருந்து சாலையில வந்து உட்கார முடியாது. உங்க சிந்தனையிலையோ உங்க பார்வையிலையோ பேச்சிலையோ எந்த விதமான தேவனை வேதனைப்படுத்துகிற காரியமும் இருக்கக்கூடாது. அதை செய்யறதுக்கு உலகத்துல 1 கோடி பேர் இருக்கான், பல கோடி பேர் இருக்கான். நம்ம சில ஆட்களை மட்டும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவருடைய ரத்தத்தினால கழுவி கொண்டு அந்த சபைக்குள்ள வச்சிருக்கிற நாம் விருந்து சாலைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் முள்ளா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. முள்ளா இருந்துச்சுன்னா ஆண்டவர் வெட்டி தூக்கி வெளியில போட்டுருவார். அது அக்கினிக்கு தான் போகும் முள்ளு. எந்த முள்ளும் ராஜா அரண்மனையில வந்து கிரீடத்தில் அமராது, ராஜா அரண்மனையில வந்து விருந்து சாலையில் அமராது. அது அக்கினிக்கு தான் போகும். நமக்குள்ள இந்த கொடூர குணங்கள், முல்லை போன்ற வேதனைப்படுத்துகிற சுபாவங்கள் இருக்குமானால் அதை கர்த்தர் அழித்து போடுவார், நம்மையும் சேர்த்து அழிச்சு போடுவார். ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனம் அல்ல இது. சிலருக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எதிர்பாலின இடத்துல பேசுறதுக்கு சிலருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். இன்னைக்கு வாலிபர்கள் அதான் பண்றாங்க, கடலை போடுறது. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்டையும் ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்டையும் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கு. அல்லேலூயா. போனை வச்சுக்கிட்டு சாட்டிங் பண்ணிக்கிட்டு இங்க மெசேஜ் அனுப்புறது, அங்க மெசேஜ் அனுப்புறது, அதை பண்றது, இதை பண்றது, இதை அனுப்புறது, அதை அனுப்புறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா. இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப்போசிட் செக்ஸுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பொண்ணு பையனுக்கு அனுப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. பேசுறது பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதுதான் வேதனைப்படுத்துற காரியம். என்ன நோக்கத்தோடு கூட அதை செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீ நல்ல நோக்கத்தோட செஞ்சாலும் போய் சேர்றவங்களுக்கு அதை தவறான விளங்கி கொண்டார்கள் என்றால் உன்னை குறித்ததான அபிப்பிராயம் கெட்டு போகும், சுபாவம் கெட்டு போகும், வாழ்க்கை கெட்டு போகும். அவ்வளவுதான். எச்சரிக்கை. முள்ள போல இருக்காது. உனக்கிட்ட இருக்கிற முள்ள முதல்ல வெட்டி போடும். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என் விருந்துக்கு வரணும்னா, நீ என்னுடைய விருந்து சாலைக்கு வந்து அன்பு அனுபவிக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த கொடூர குணங்களை, முல்லை போன்ற வேதனை உண்டாக்குற குணங்களை மாற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப உலகத்துல பரவி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இந்த திருமண உறவுக்கு வெளியில போய் கள்ளக்காதல் என்கிற ஒரு காரியம். பாஸ்டர் இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. இதுதான் மோசமா இருக்குது. இதனாலதான் கொலைகள், இதனாலதான் குடும்ப வன்முறைகள் நடக்குது. ஏன்னா அவன் ஒருவன்ல திருப்தியா இல்லை, அவன் ஒருத்தியில திருப்தியா இல்லை. அதனாலதான் பிரச்சனை வருது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பாலுறவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளதுன்னு பைபிள்ல சொல்லி, அதுல எந்த ஒரு தீட்டும் உள்ள வந்துடாம, அசுத்தம் உள்ள வந்துடாம அதை ரொம்ப பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை மீறி கணவனோ மனைவியோ சிந்தனை அளவிலையும் எதையாவது ஒரு முள்ள உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒண்ணு அழிச்சு போட்டுவாரு. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி இருக்கணும்? Why should it be so? ஏன் அப்படி நான் இருக்கணும்? 3ஆம் வசனம் வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே எனேசருக்கு like an apple tree among the trees of the forest is my lover among the sons. எனேசர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல. ஆண்டவரை தேடி வரீங்க. ஆண்டவரை யாராவது முள்ள போல இருக்கிற ஆண்டவரை தேடி வரீங்களா? காட்டு மரத்தை போல இருக்கிற ஆண்டவரை தேடி வரீங்களா? அவர் கிச்சிலி மரமா இருக்கிறதுனால தான் தேடி வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காட்டு மரம்
அது எவ்வளவு உயரமா வளர முடியுமோ வளரும். அதுக்கு அதிகமான கிளைகள் இருக்காது, அதுல நிழல் இருக்காது, அதுல கனி இருக்காது. ஆனா இங்கே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல இருக்கிற நம்முடைய நேசரை குறித்து சொல்லி இருக்கு. நான் வாஞ்சையாயவனிடத்திலே வந்து நிழலிலே உட்காருவேன், கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். அல்லேலூயா. இயேசுநாதர் நன்மை செய்கிற கடவுளா இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் இங்க வந்திருக்கோம். அவர் கொடுமலை எடுத்து வெற்ற ஆண்டவர்னா ஒருத்தரும் கிட்ட வரவே மாட்டோம். அப்படிதானா? ஹலோ, என் மேல எத்தனை பேருக்கு கோபம் இருக்கு? அல்லேலூயா. அவர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல இருக்கிறார். அவர்கிட்ட நீ வந்து உட்காரணும்னா, ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்துல எவ்வளவு முள்ள கொண்டு வைப்பானா? யோசித்து பாருங்க. முள்ளு செடி உள்ள இடத்துல ஆப்பிள் மரம் இருக்குமா? கார்டனர் என்ன பண்ணிடுவான்? கம்ப்ளீட்டா வெட்டி கிளியரா வச்சிருப்பான். சிம்லாவுக்கு போயிருந்தப்போ அந்த ஆப்பிள் ட்ரீ எல்லாம் போய் பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப பீக் மவுண்டன்ல அது இருக்குது. ரொம்ப உயரமான இடத்துல பனி மூடி இருக்கணுமா? அந்த 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 பூ அந்த வரும்போது பனி எவ்வளவு அதிகமா மூடி இருக்கோ அந்த அளவுக்கு அது நல்ல ஃப்ரூட்டா வரும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் முள்ள பார்க்கவே முடியாது, அவ்வளவு கிளீனா வச்சிருக்கோம். நம்முடைய ஆண்டவர் அப்படித்தாங்க. அவர் காட்டு மரம் அல்ல, அவர் கிச்சிலி மரம். கிச்சிலி மரத்துல வந்து நிழல நீ அனுபவிக்கணும் விரும்புறியா? கனியை சாப்பிடணும்னு விரும்புறியா? நீ முள்ளா இருந்தா முடியாது. அதான் கர்த்தர் சொல்றார். முள்ளா இருந்தா ஆப்பிள் ட்ரீக்கு பக்கத்துல வரவே முடியாது. சும்மா இந்த மாதிரி இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. உலகத்து மக்களை போல நீங்க ஊழியக்காரங்க நிறைய பேர் திருப்தி இல்லாம தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். நாங்க ஊழியக்காரங்க பேசி எப்படிப்பா அந்த மந்தையை கொண்டு போய் பரலோகம் சேர்க்குது. ஒண்ணு மேட்டுக்கு இழுக்குது, இன்னொன்னு பள்ளத்துக்கு இழுக்குது. ஒண்ணு காட்டுக்கு இழுக்குது, இன்னொன்னு வீட்டுக்கு இழுக்குது. நாங்களும் இழுத்துக்கிட்டே தான் கிடக்குறோம். ஒன்னும் சரியா கொண்டு வர முடியல. 20 வருஷம் ஆச்சு ஆட்களை இன்னும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வர. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. என்ன இதுன்னா இப்படியே இழுத்து 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 கடைசி செத்து போகுதுங்க. இத போய் அடக்காரதனம் பண்ணும்போது பரிதாபம் நிக்கிறோம் பாருங்க. நம்ம அதை விட பரிதாபம் கிடையாது. இது நிச்சயமா பரலோகம் போயிருச்சுன்னு சொல்றதுக்கு வழி இல்லாம என்னத்தனையோ சொல்லி உலர்த்தி எடுத்து கொண்டு போய் எப்படி அதை மண்ணுல போடணும்னு ஒரு நிலைமைக்கு உங்க அடக்காரதனை இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க கான்பிடன்ஸா சொல்லணும், இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால முள்ள போல இருந்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் ட்ரீ பக்கத்துல கிச்சிலி மரத்துக்கும் பக்கத்துல நீங்க வர முடியாது. அந்த நிழல்ல நீங்க உட்கார முடியாது. அந்த கனியை நீங்க புசிக்க முடியாது. நம்முடைய நேசர் அவர் கிச்சிலி மரமாய் இருக்கிறார், காட்டு மரம் அல்ல, கிச்சிலி மரமாய் இருக்கிறார். எனவே தான் நிழல் தேடி வருகிறோம், கனியை தேடி வருகிறோம். நீ கிச்சிலி மரத்தண்டை வர வேண்டும், எனவே நீ முள்ளா இருக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். I sat down in his shadow with great delight. அவருடைய நிழல்ல வந்து நான் உட்காருவேன். எப்படி உட்காருவேன்னா with great delight, மிகப்பெரிய சந்தோஷத்தோட வந்து அவர் நிழல்ல உட்காருவேன். ஆமென். சபைதான் ஆண்டவருடைய கிச்சிலி மரத்தினுடைய நிழல். இந்த நிழலுக்கு வரும்போது நீங்க எப்படி வரணுமாங்க? சந்தோஷமா. பாஸ்டர் திட்டிவிட்டாரேன்னு அழுதுட்டு, பாஸ்டர் திட்டுவாரேன்னு அழுதுகிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷம். எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு காட்டவும். எத்தனை பேர் செத்து போனாங்க. போன மாசம் இருந்தவங்க இந்த மாசம் இல்லை. போன மாசம் கம்யூனியன் எடுத்தவங்க இந்த மாசம் கம்யூனியன் எடுக்கல. எத்தனை பேர் போயிட்டாங்க. உங்களுக்கு என்னை இன்னும் ஒரு நாளை கொடுத்து அந்த சந்தோஷம் உங்க மனசுக்குள்ள வருதா? வந்த காலையில டான்னு எந்திரிச்சு குளிச்ச நேரத்தோட வந்து உட்காரணும். சில நேரங்கள் அது நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கிறது இல்லை. ஏதோ ஆட்ட போல மாட்ட போல இருக்கு. ஆடு எந்திரிச்சு என்னைக்காவது தேங்க்ஸ் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்தீங்களே சொல்லுதா? மாடு என்னைக்காவது சொல்லுதா? புல்லு போட்டவனுக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்குது. நாய் கூட வாழ ஆட்டு. ஆடு மாடு ஒண்ணுமே செய்ய. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆட்டம் போல மாட்டம் போல இருக்கக்கூடாது. ஒரு தேங்க்ஸ் ஹார்ட், தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால நான் ஆண்டவருடைய நிழல்ல வந்து உட்கார்றேன். அதை நிழல்ல வாஞ்சையா சந்தோஷமா உட்காரு. சபைக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஜெபத்துக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது, ஊழியத்துக்கு வரும்போது சந்தோஷமா வாங்க. யாருக்கோ பயந்து வராதீங்க, யாருக்கோ கஷ்டப்பட்டு வராதீங்க. ஆண்டவர்
செய்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு வாங்க. அடுத்து ஐ டேஸ்ட் ஹிம் டெலிசியஸ் ஃப்ரூட், அதன் கனியை மதுரமாய் ருசிப்பாள். டெலிசியஸ் என்று சொன்னா மதுரமானது, விரும்பப்படத்தக்கது. கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்துப்பார். ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரும் போது எப்படி உட்காரணும்? சந்தோஷத்தோட உட்காரணும். ரெண்டாவது, அங்க வந்து என்ன பண்ணணும்? உட்கார்ந்து. சில உட்கார்ந்த உடனே தூங்கிடுவாங்க. என்னன்னா நிழல், இது வரைக்கும் வெயில், இப்ப நிழலுக்கு வந்த உடனே நான் இது மேலையும் பானையும் போட்டு விட்டோன்னே கொஞ்சம் தூக்கம். இங்க வந்து என்ன செய்யணும்? அன்பை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். சங்கீதம் 34:8 சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி, அப்ப அதை ருசித்து இங்க ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ண. பாட்டு பாடுறோம், இந்த பாட்டு எல்லாமே புது புது பாட்டா தான் பாடிக்கணும். இதை நான் முதல்ல என் மைண்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு 7-8 தடவை அந்த பாட்டை கேட்கணும். கேட்டு 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 இப்போ உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்க் ஸ்டைலில் பாடுவோம். அங்க நிறைய வளைவு நெளிவுகள்லாம் நிறைய இருக்கு. ஃபாதர் பாட்டுல எல்லாம் அப்படி இருக்காது. யார் வேணாலும் 2 தடவை கேட்டா ஃபாதர் பாட்டு மைண்டுக்குள்ள வந்துடும். இன்னைக்கு புதுசா பாடுற ஆட்களுடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மைண்ட்ல ஏறாது. பல தடவை கேட்கணும் கேட்டு 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 மைண்ட்ல ஏற்றணும். அப்புறம் அதை பேப்பர்ல எழுதணும். அதுக்கு பிறகு உட்காந்து கீபோர்டோட பாடணும். இவ்வளவும் பாடி இங்கே வந்தாலும் 100% கரெக்டா அங்க பாடுறதே இல்லை. 90% வந்துருச்சுனால சந்தோஷம் தான் எங்களுக்கு. அங்கங்க சின்ன சின்ன பிசுறுகள் எல்லாம் இருக்குதான். அல்லேலூயா. அதனால ரொம்ப பெரிய சிங்கர் கிடையாது, இந்த அளவுக்கு பாடுறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. நாட்கள்ல இந்த தனியா ஆராதனை நடத்தும் போது எனக்கு ரொம்ப பயங்கர டெம்ப்டேஷன். ஒழுங்கா பாட்டு வராது, ஆராதனை வராது. நான் திரும்ப போய் வீட்டுல போட்டு பார்த்து எனக்கே திருப்தி, பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் வரும். ஏன்னா இப்படி கொத்து புரோட்டா போட்டு வச்சிருக்க அப்படின்னு எனக்கு, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்படி என் மனசுக்குள்ள வரும். அப்போ அதான் உட்காந்து ஜெபம் பண்ணும் போது இந்த பாட்டு, எல்லா கிருபையும் எனக்கு தந்தவரே கொஞ்ச கிருபையும் எனக்கு தாங்க பண்ண ஒரு பாட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த. எல்லா கிருபையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா, நல்ல பாடி ஆராதிக்கிற கொஞ்ச கிருபையும் எனக்கு தாங்க. அதனால இப்போ ரீபிகினிங்க்கு பிறகு, ரீஓப்பனுக்கு பிறகு கொஞ்சம் நல்லதான் எல்லா ஆராதனையும் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு ஆண்டவர் கிருபையை தர ஆராதனை நல்ல மகிமையா இருக்க ஜெபம் பண்ணிட்டு வரும். நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் துணியை துவைச்சு அதில் காய போட்டு கருவட்டுக்குள்ள வச்சு எல்லாம் பண்ணி வேர்த்து விறுவிறுத்து குளிக்காம கூட அப்படியே தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்து வரும். அல்லேலூயா. தோஷமா தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஷெட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து. அல்லேலூயா. சந்தோஷமா வாங்க. இந்த உட்காந்து அன்பை ருசிங்க. பாடும்போது ருசிங்க, ஆராதிக்கும் போது ருசிங்க, வசனம் கேட்கும் போது ருசிங்க, ஜெபம் பண்ணும் போது ருசிங்க. எல்லாத்துலயும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். அல்லேலூயா. அதாவது உங்கள் வாய்க்கு மதுரமா இருக்கும். சரி, அடுத்து பந்தியில் என்ன இருக்கிறது? உணரப்பட்ட 2 நாள்ல அவர் நேச கொடி என் மேல் பறந்தது. His banner over you was protecting and comforting. அதாவது பேனர்ங்கிறதுக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, அவருடைய பாதுகாப்பும் அவருடைய இளைப்பாறுதல் என்கிற பேனர். The banner of love. அன்பின் கொடி. அன்பின் கொடி நம்ம மேல பறக்குமா? அல்லேலூயா. சில நேரத்துல கணவன் ஆசையா ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போவார். நீங்க மெனு கார்டை எடுத்து பார்த்தா மெனு கார்டை தூக்கி கூட, உனக்கு என்ன, நமக்கு பட்ஜெட் இது பாக்கெட், நம்ம பட்ஜெட் இவ்வளவுதான், நாமும் அப்படிதான், அவ பட்ஜெட் இவ்வளவுதான், இந்த பட்ஜெட்டுக்கு மேல போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அங்க போய் அவர் வந்து பிசினாரி மாதிரி பாக்கெட்டை பாக்குறவர் அல்ல, அவரு பட்ஜெட்டை பாக்குறவர் அல்ல, பாக்கெட்டை பாக்குறவர் அல்ல. நேச கொடி மேல பறக்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நீ சாப்பிட வேண்டாம், நீ சமைக்க வேண்டாம், ஹோட்டலுக்கு போ, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கிடுங்க, மணியை பத்தி ஒரு கவலை நமக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நேச கொடி, அது ஆண்டவருடைய கொடி. ப்ரொடெக்டிங் அண்ட் கம்ஃபர்டிங். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய இளைப்பாறுதலும் நம்ம மேல இருக்கும். அப்ப நீ முல்லா இல்லாம, நீ ரோசா அல்லது லில்லியா மலர போல நீ வந்தீன்னா, டிலைட் சந்தோஷத்தோடு கூட அவர் நிழல்ல உட்கார்ந்தீங்கன்னா,
அவர் நல்லவர் என்பதை ருசித்தால் அவருடைய நேசக்குடி உண்மையில பறக்கும். அடுத்து உன்னதம் பாட்டு 1:12 வருஷம். நலர தைலம் வாசனை வீசு, பந்தி இருக்கும் தரையும். இப்ப ராஜா கிட்ட வந்துட்டு, ராஜாவும் உன் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு பந்தியில, உனக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து இருக்காரு. இப்ப என்ன செய்யணும்? சில ஆட்கள் சாப்பிடுற ஸ்டைலே வித்தியாசம். காணாததை கண்ட மாதிரி வளைச்சு உருட்டி அங்க ஒழுங்கி அங்க ஒழுங்கி. ராஜாவும் பத்தி உட்கார்ந்து இருக்கிறாரு. டீசன்ட் பிஹேவ். நம்முடைய பிஹேவியர்லாம் எப்படி இருக்கணும்? டீசன்ட். ராஜா பந்தி இருக்கும் தரையும் நலத தைலம் வாசனை வீசும். ராஜா வீட்டுக்கு வந்துட்டீங்க, ராஜாவின் பந்திக்கு வந்துட்டீங்க, ராஜா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார். ராஜாவுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? வாசனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக வரீங்க? ஜெபத்துக்கு வரீங்களா? துதிக்கு வரீங்களா? ஆராதனையா? சாட்சியா? வேத வாசிப்பா? உபவாசமா? ஊழியமா? ஐக்கியமா? எந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்தாலும் உன்கிட்ட இருந்து என்னதான் வரணும்? நற்கந்தமா இருக்கணும். ஆண்டவர் தொற்கந்தமா மாறணும். அப்படின்னா இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியஸ்ட் நல்ல பர்ஃபியூம், நல்ல ஸ்மெல் வரக்கூடிய பர்ஃபியூம் யூஸ் பண்ற. அதல்ல, அது வெளியில தான் வாசனை கொடுக்கும். உள்ளான வாசனை, உள்ள இருந்து வரக்கூடிய வாசனை, அது நற்சாட்சி, நம்மை குறித்த சாட்சி. தி பெஸ்ட். எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறாங்க. அப்போ உங்க வாசனை வீசணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுலமித்தியே, திரும்பி வா. எங்கே வா? ராஜாவின் விருந்த சாலைக்கு வா. விருந்த சாலைக்கு வரக்கூடிய நீ எப்படி இருக்கணும்? ராஜாவை போல இருக்கணும். ராஜா எப்படி இருக்கிறார்? அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கி எந்த நிலைமையிலையும் அவர் முகம் சிரித்த முகமா இருக்குது. அப்படி முகம் சுபாவ சிந்தனை இருக்கு. அடுத்து முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் அப்படி இருக்குதோ அப்படி நீ இருக்கணும். உலகத்தின் மக்களை போல நீ இருக்கக்கூடாது. உலகமெல்லாம் முள்ளு, நீதான் அந்த புஷ்பம். நீ புஷ்பத்தை போல இருந்து என்கிட்ட வரலாம், முல்லை போல இருந்து என்கிட்ட வர முடியாது. ஏன்னா அவர் காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போன்றவன். அவர்கிட்ட வரக்கூடிய நீ சந்தோஷமா அந்த நிழல்ல உட்காரு. அவர் நல்லவர் என்பதை ருசிப்பார். அப்பொழுது ஆண்டவர் அன்பு என்கிற பேனரை உன் மேல பறக்க விடுவார். ஒரு பேனர், ஒரு கொடி மேல பறக்கும். அது என்னன்னா பாதுகாப்பு, இளைப்பாறுதல் என்கிற கொடியை, நேசம் என்கிற கொடியை பறக்க விடுவார். அதுல நீ உட்கார்ந்து இருக்கும் போது உங்ககிட்ட இருந்த நறுமண தைலம் வாசனை வெளியில வரணும். இவ்வளவு சத்தியங்கள் இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. சுலமித்தியை இப்படித்தான் கர்த்தருடைய பார்க்க விரும்புகிறார். இப்படி வர ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாடே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாடே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோமையா, சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோமையா, சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீ விருந்து சாலைக்கு வரக்கூடிய பிள்ளை, நீ சாரோனின் ரோஜாவை போல, பள்ளத்தாக்கி லீலியை போல, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருந்ததோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே நீ இருக்க வேண்டும். கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர்.
அவருடைய நிழல்ல உட்காரணும்னா, அவருடைய கனியை ருசிக்கணும்னா, நாம் முள்ளா இல்லாம புஷ்பமா இருக்கணும்ப்பா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதா, இந்த காலை வேளையில நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. கேட்ட ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வராதவர்கள் அடுத்த ஆராதனைக்கு கொண்டு வா. தடைகளை மாற்று. வாரம் முழுவதும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை எங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எங்கள் வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டு புதிய ஜீவியம் செய்ய பெறுவதால் எல்லாவித நன்மையினால் எங்களை நிரப்பும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் காத்துக்கொள்ளும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மேம்பரச்சகரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம் வேண்டும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர்